கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தேர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரை வைத்தான். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆபிரகாம் வெட்டின துறவுகள் அனைத்தையும் பெலிஸ்தியர்கள் பொறாமையினால் தூர்த்து போட்டனர், அதாவது மூடிவிட்டனர். அந்த கிணறுகளை அவன் மகன் ஈசாக்கும் அவன் வேலைக்காரரும் கண்டுபிடித்து மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் ஆபிரகாமிட்ட பெயர்களை அவைகளுக்கு தரிப்பித்தான். சுரக்கும் நீரூற்றுகள் அவைகளில் பொங்கி வந்தது. அதுபோல நம்முடைய பரலோக தகப்பன் நமக்கு வழங்கின ஆசீர்வாத நீரூற்றுகளுக்கு அளவே இல்லை. ஆனாலும் நமது சத்ருவான சாத்தான் அவைகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தூர்த்து போட்டான். நாம் இதை அறியாமல் தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று அழுது புலம்புவதால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிய வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் பொற்குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் நமது பரலோக தகப்பனோ நம்மை பார்த்து, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று உங்களை தைரியப்படுத்துகிறார். ஆகவே நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டு சோர்ந்து போகாமல் வேதத்தை வாசித்து அதில் பரிசுத்த ஆவியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை தோண்டி எடுத்து உங்கள் இருதயத்திலே விதையுங்கள். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினால நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ஆபிரகாம் வெட்டின நீர்த்துறவுகளை எதிரிகள் மூடி போட்டார்கள். அதே போல தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பாராதபடிக்கு சத்ருவானவன் மூடிவிட்டான். இன்றைக்கு ஈசாக்கு அதை தோண்டி எடுத்து நீரூற்றுகளை பெற்று சந்தோஷமாய் அறுவடை செய்து சந்தோஷமாய் வாழ்ந்தது போல நாமும் நமக்கென்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து தோண்டி எடுத்து அதை நம்முடைய சுதந்திரமாக்கி கொண்டு நாமும் கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலையை பெற்று சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். தகப்பனே, தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், நீரூற்றுகளைப் போல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் காணாதபடி, அனுபவிக்க கூடாதபடி, கேட்காதபடி சத்ருவானவன் தடை செய்திருக்கிறான். ஆகவே இன்றைக்கு குடும்பங்களிலே கஷ்டங்கள், தரித்திரங்கள், வேதனைகள், என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யார் யார் இப்படி, எனக்கு ஒரு வேலை இல்லையே, ஒரு நன்மை இல்லையே, பணம் இல்லையே, குறைவோடு வாழ்கிறேனே என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் மூடப்பட்ட நிலையிலே வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்கும்போது அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை தோண்டி எடுத்து அதை சுதந்திர
சுதந்திரமாக்கி கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.